ஒரு அழகான காட்டில் விலங்குகளும் பறவைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. திடீரென்று ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு குகையிலிருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்டது. காட்டில் இருந்த பறவைகளும் விலங்குகளும் சத்தத்தை கேட்டு பயந்தன. பயப்படாதீங்க, என்ன சத்தம் தெரியல, நாம காலையில பாத்துக்கலாம். பறவைக்கா, நைட்டெல்லாம் பயங்கரமான சத்தம்லாம் கேட்டுது, நீங்க கேட்டீங்களா? ஆமா குருவியே, நானும் செமையா பயந்துட்டேன். அந்த சத்தம் கேட்கவே விசித்திரமா இருந்தது. பறவைகளும் விலங்குகளும் ஒன்று கூடின. வினோத சத்தத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தன. அது அந்த குகையிலிருந்து அந்த சத்தம் வருது. வாங்க எல்லாரும் இத போய் ராஜா கிட்ட சொல்லலாம். அனைத்து விலங்குகளும் பறவைகளும் ஒன்று திரண்டு ராஜாவிடம் சென்று முறையிட்டனர். ராஜா ராஜா, நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல, ஏதோ வினோதமான சத்தம்லாம் கேக்குது. நைட்டு என் குட்டிங்களும் தூங்கவே இல்ல ராஜா. அந்த சத்தத்தை கேட்டதுல இருந்து பயந்து போயிருக்காங்க. நானும் அந்த வினோதமான சத்தத்தை கேட்டேன், எனக்கும் அது என்னன்னு தெரியல. வாங்க நாம போய் பார்ப்போம். அனைத்து விலங்குகளும் பறவைகளும் சிங்கராஜாவுடன் குகைக்கு சென்றது. அனைத்து விலங்குகளும் அந்த குகையின் முன் சென்று நின்றன. அப்பொழுது நரி குறுக்கிட்டது. ராஜா, இந்த சத்தத்தோட ரகசியம் எனக்கு தெரியும். இது நம்ம காட்டுக்கடவுளோட கோபக்குரல். இது உனக்கு எப்படி தெரியும் இது காட்டுக்கடவுளின் குரல் தான் என்று? நான் ஒரு முனிவரை கண்டேன். அவர்தான் என்னிடம் சொன்னார், காட்டுக்கடவுள் கோபமாக இருக்கிறார். நாம் அனைவரும் அவரை வணங்கினால் அவருக்கு தேவையான பொருட்கள், பழங்கள், தேன், கிழங்கு அனைத்தையும் படையலாக வைத்தால் அவர் கோபம் தணியுமாம். காட்டுக்கடவுளின் கோபம் குறைய வேண்டும். ஆகையால் அனைவரும் அவருக்கு பிடித்த படையலை வையுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. அதேபோல் அன்றிலிருந்து தன்னிடம் இருந்த பழங்கள், கிழங்கள் அனைத்தையும் படையலாக வைத்து வணங்கி சென்றன. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் படையல் மாயமாக மறைந்திருக்கும். காட்டுக்கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று முடிவு செய்தனர். இப்படியே சில நாட்கள் சென்றன. ஒரு வயதான காகத்திற்கு நரியின் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. நரி உணவு தேடும் வேலை இல்லாமல் காற்றை சுற்றி வருவதும் தூங்குவதுமாய் இருந்தது. இந்த நரி ஃபர்ஸ்ட் விட இப்ப நல்லா கொழுத்து போயிருக்கே. எனக்கு என்னமோ இந்த நரி மேல சந்தேகமா இருக்கு. நரியை பின்தொடர ஆரம்பித்தது வயது முதிர்ந்த காகம். அன்று நள்ளிரவில் 12 மணி அளவில் அந்த குகைக்குள் நுழைந்தது நரி. அது தான் முன்பே மறைத்து வைத்திருந்த மூங்கில் குழாய்களை எடுத்து தன் வாயில் வைத்து விசித்திரமான சத்தம் போட்டது. இதனை கண்டது காகம். இது உன் வேலைதானா? இது காட்டுக்கடவுள் அல்ல, பொய் கடவுள். மறுநாள் அனைத்து விலங்குகளிடமும் பறவைகளிடமும் காகம் நடந்ததை கூறியது. அன்றிரவும் நரி எப்பொழுதும் போல நள்ளிரவில் குகைக்குள் சென்றது. அது விசித்திரமான சத்தத்தை எழுப்பியது. மறைந்திருந்த அனைத்து மிருகங்களும் பறவைகளும் ஒன்று கூடின. சிங்கம் நரியை கண்டு கர்ஜித்தது. நரி கையும் களவுமாக மாட்டியது. அனைத்து விலங்குகளும் பறவைகளும் ஒன்று கூடி நரியை விரட்டி அடித்தனர்.
நரி ஓட்டம் பிடித்து காட்டை விட்டு ஓடியது. ஹாய் குட்டீஸ், நமக்கு எல்லாம் பொருள் வேணும்னா கேட்டு கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுடலாம். ஆனா கடவுள் பேரை சொல்லி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இது தப்பு. Thanks for watching. Like, subscribe and comment.